நடைபெறுகிறது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். சில நாட்களுக்கு முன் சென்னை மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக NLC நிர்வாகம் உறுதியளித்தது. இதையடுத்து வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 3ஆம் கட்டமாக சென்னையில் இன்று பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதன் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்ய இருப்பதாக AITUC நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வேலை நீக்கம் செய்யப்பட்ட 3 தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க NLC நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. மருத்துவ அட்டைகளுக்கான அந்த மருத்துவ புத்தகத்தை இந்த மாத இறுதிக்குள் தர வேண்டும் என்று தொழிலாளர்கள் ஆணையாளர் தெரிவித்திருந்தார். மீண்டும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று 19ஆம் தேதி சென்னையில் நடைபெறவிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவை தொடர்ந்து இன்று மாலை நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். தொழிற்சங்க பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் AITUC அலுவலகத்தை NLC நிர்வாகம் பூட்டி சீல் வைத்திருப்பதாக திரு சேகர் குற்றம் சாட்டினார். NLC நிர்வாகத்தின் இந்த செயல்பாடு பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் 4 கோடி வழக்குகள் தேங்கி இருப்பதாக சட்ட ஆணைய தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான திரு AR லட்சுமணன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் 32 பரிந்துரைகளை இந்திய சட்ட ஆணையம் அனுப்பியுள்ளது என்றார். நீதிமன்றங்களில் தேக்கமடைந்துள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நீதிபதிகள் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாக நீதிபதி திரு லட்சுமணன் கூறினார். இந்தியா முழுவதும் ஒரு 4 கோடி வழக்குகள் இருக்கு. ஆனால் அதில் விரைவாக அதனை தீர்ப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள்லாம் நியமிச்சுட்டு வராங்க. ADR சிஸ்டம், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்ற ஒரு முறை இப்பொழுது மிக அதிகமாக பின்பற்றப்படுகின்றது. சென்னை, கொல்கத்தா, மும்பை போன்ற நகரங்களில் உச்சநீதிமன்ற கிளைகள் திறக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற அவர், கட்டணங்களை காசோலை அல்லது வரைவோலையாக செலுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கோவையில் கார் திருட்டு மற்றும் கள்ள நோட்டு கும்பலைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுங்கம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த கார் ஒன்றை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது அது கடத்தப்பட்ட வாகனம் என தெரியவந்தது. திருட்டு வாகனங்களை கண்டுபிடிப்பதற்காக சுங்கம் ரவுடான பக்கத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தோம். அப்போ ஒரு ஸ்கார்பியோ வண்டி வந்திருந்து அதை நிறுத்தி விசாரிச்சும் போது சரியான ஆவணங்கள் இல்லை. அதனால் அது ஆவணங்களை சரிபார்த்தும் போது அது திருட்டு வண்டின்னு தெரிய வந்தது. அப்புறம் அதில் வண்டியில் வந்த கம்பி கபீர் என்கிற அகமது கபீரை கைது செஞ்சோம். அப்புறம் அதே அடிப்படையில் அவனோட வீட்டில் போய் சர்ச் பண்ணும்போது இன்னும் 2 வாகனங்கள், திருட்டு வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் இருந்து கைப்பற்றப்பட்டது. அகமது சபீருடன் திருட்டு கும்பலைச் சேர்ந்த அப்துல் முனாப், அஸ்ரப் அலி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை போலீசார் கைப்பற்றினர். கத்திரிக்கு பின்னரும் சுட்டெரிக்கும் வெயிலால் மானாமதுரை பகுதியில் பாகற்காய் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் ஆவரங்காடு, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் பரப்பில் பாகற்காய் பயிரிடப்படுகிறது. இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் செடிகள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த வட்டம் தோட்டத்துல மழை கம்மியா இருக்கிறதுனால காய் அவ்வளவா விழுக மாட்டுது. ஒரே தடவுல ஒரு 4 கிலோ 3 கிலோ தான் விழுகுது. பறிக்க முடியல. வெயில் ஓவரா இருக்கனால சிட்டி எல்லாம் ஆடி போச்சு. இதற்கு நேர்மாறாக போடி பகுதியில் மலர் செடிகள் பூத்து குலுங்கினாலும் விலையில் சரிவு ஏற்பட்டதால் பூக்களை பறிக்காமலே விட்டுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீனாட்சிபுரம், சங்கராபுரம், கோடாங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மல்லிகை, செவ்வந்தி, சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வகை பூச்செடிகள் பயிரிடப்படுகின்றன. விழா காலங்கள் முடிந்துவிட்ட நிலையில் மல்லிகை கிலோ 40 ரூபாய், சாமந்தி கிலோ 12 ரூபாய் என மிக குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. பூப்பறிக்கும் வேலையாட்களின் தினக்கூலிக்கு கூட இந்த விலை கட்டுப்படியாகாது என்பதால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமலே செடியிலேயே விட்டுவிடுகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஊருக்குள் புகுந்து மனிதர்களை தாக்கிய சிறுத்தைகளை வனத்துறையினர் பிடித்து மீண்டும் காட்டுக்குள் கொண்டு விட்டனர். காஷ்மீரின் ரஜோரி மாவட்டம் கோர்டான் பாலா கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த ஆட்டை கொன்று தின்றது. அதன் தாக்குதலில் இருந்து தப்பிய வீட்டின் உரிமையாளர் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு அபய குரல் எழுப்பினார். अकेला गया हूँ बाहर, पीछे से मेरी मदर गए हैं तकरीबन, जब इसको मैंने बंद कर दिया था उसके बाद मेरी आवाज़ बिल्कुल बंद होगी. बंद होने के बाद मुझे तकरीबन 10 मिनट के बाद होश आया और मेरी मदर गए उधर, उन्होंने मुझे उठाया. जो संगल थी वो मेरे हाथ में बिल्कुल जकड़ गई उधर ही.
हाँ, अटैक तो किया इसने वापस एक बार, जब उसने वापस आया ताड़बोड़ उसने हमला किया मुझ पर, लेकिन मैंने हिम्मत नहीं हारी, मैंने वो संगल छोड़ी नहीं हाथ से। वो संगल इस तरह से मजबूती से मेरे खुद ब खुद हाथ में पकड़ी कि मैं छोड़ नहीं सकता था। தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் கூண்டு ஒன்றை வீட்டின் கதவு முன் வைத்து சிறுத்தையை பிடித்தனர். சிக்கிக் கொண்டதை உணர்ந்ததும் அது ஆவேசத்துடன் கூண்டின் கம்பிகளை கடித்து தப்ப முயன்றது. பின்னர் அதனை மயக்கமுறச் செய்த வனத்துறையினர் காட்டுப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். இதேபோல மேற்குவங்க மாநிலம் டோயஸ் பகுதியிலும் சிறுத்தை ஒன்று பிடிபட்டது. தேயிலை தோட்டங்கள் நிறைந்து அங்கு சுற்றித் திரியும் 30 சிறுத்தைகள் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கி வருவதாக வனத்துறையினரிடம் புகார் தரப்பட்டுள்ளது. ஒத்திகை நடத்தியிருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா அணுகுண்டு சோதனை நடத்தியதால் ஐநா பல்வேறு தடைகளை விதித்தது. இருப்பினும் அந்நாடு யுரேனியம் செறிவூட்டும் திட்டத்தை மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் தென்கொரியாவின் சுல்வன் ராணுவ தளத்தில் நேற்று போர் ஒத்திகை நடத்தப்பட்டது. ரேடார் உதவியுடன் அரை நிமிடத்தில் இலக்கை தாக்கும் 40 டன் எடையுள்ள K-9 ரக டாங்கிகள் ஒரே நேரத்தில் 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு 12 ராக்கெட்டுகளை ஏவும் லான்ச்சர் ஆகியவை இதில் ஈடுபடுத்தப்பட்டன. இந்த ஆயுதங்கள் எதிரியை அழிக்க போதுமானவை என்று தெரிவித்த தென்கொரிய ராணுவ அதிகாரிகள் உண்மையான போரில் வெற்றி பெற ஆயத்தமாகி வருவதாகவும் கூறினர். நீண்ட தூரம் பாயும் ஏவுகணை சோதனைகளை வடகொரியா நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தென்கொரியாவின் இந்த போர் ஒத்திகை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோமாலியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். அந்நாட்டில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய அல் ஷாபா தீவிரவாதிகளை ஒடுக்குவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒமர் ஹாசி ஏடன் ஹோட்டல் ஒன்றில் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தார். அப்போது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரில் வந்த தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இதில் அமைச்சர் ஏடன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி பலியாயினர். தாக்குதலுக்கு அந்நாட்டு பிரதமர் ஒமர் அப்துல் ரஷீத் கண்டனம் தெரிவித்துள்ளார். The assassination of Mr. Omar Hassan was clearly intended to disrupt the successful peace process aimed at restoring stability to Somalia after two decades of conflict. However, these bloody murders will not succeed. பலியானவர்களின் எண்ணிக்கை உறுதி செய்யப்படவில்லை என்ற அவர் தீவிரவாதத்தை ஒடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமைதி ஏற்படுத்த நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அப்துல் ரஷீத் கேட்டுக் கொண்டார். மகளிர் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்திடம் 52 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் குவித்தது. அணியின் கேப்டன் ஐமி 89 ரன்கள் எடுத்தார். பின்னர் களமிறங்கிய இந்திய வீராங்கனைகள் நியூசிலாந்தின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் இந்தியா 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 93 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நியூசிலாந்து 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டனில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. விசா பெறுவதில் குளறுபடி காரணமாக சாம்பியன்ஸ் சேலஞ்சர் கோப்பைக்கான போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய மகளிர் ஹாக்கி அணி ரஷ்யா செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. வரும் 21ஆம் தேதி ரஷ்யாவின் கசான் நகரில் தொடங்கும் இந்த போட்டியில் இந்தியா, ரஷ்யா உட்பட 8 அணிகள் விளையாடுகின்றன. இதில் பங்கேற்கும் இந்திய அணி நேற்று விமானம் மூலம் ஜெர்மனியில் உள்ள பிராங்க்பர்ட் சென்று அங்கிருந்து மற்றொரு விமானம் மூலம் ரஷ்யா செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிராங்க்பர்ட்டில் 12 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதால் இடைப்பட்ட ஜெர்மன் பயணத்திற்கு விசா எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அணி நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யாததால் ஹாக்கி வீராங்கனைகளை விமான நிறுவனம் அனுமதிக்கவில்லை. देखिए, आपको शायद नहीं है कि हम फ्रैंकफर्ट में 10 घंटे का 12 घंटे का स्टॉप था. अगर हमें अभी डायरेक्ट फ्लाइट दे देंगे ट्रेवल एजेंट तो हमारा 2-3 घंटे का फर्क पड़ेगा. 2-3 घंटे में हम पहुंच जाएंगे क्योंकि वो डायरेक्टली फिर मॉस्को के माध्यम से हो जाएगा. ऐसा भी कल हमें लुफ्तांजा ने बताया था और इसी की प्रॉब्लम नहीं आएगी. आज जल्दी ही समाधान इसका हो जाएगा और टीम चली जाएगी. और जितना हम इसको कंट्रोवर्सी बनाएंगे तो उसका इफेक्ट जरूर पड़ने लगेगा. இதனால் டெல்லி விமான நிலையத்திலிருந்து வீராங்கனைகள் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பினர். பின்னர் மாற்று ஏற்பாட்டின்படி மாஸ்கோவிற்கு நேரடியாக செல்லும் மற்றொரு நிறுவனத்தின் விமானத்தில் அவர்கள் ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றனர்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. எனினும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில்தான் நல்ல மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை மற்றும் தக்கலையில்